ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே அட்டகாசமான ஒரு டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பக்கோடா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் ஈவினிங் டைம்ல டீ காஃபி குடியெல்லாம் சாப்பிட்ற போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இது பண்றதுக்கு 4 பெரிய வெங்காயமும் 1 கப் கடலமாவும் இருந்துச்சுன்னா போதுங்க. டீ போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்ப ஆனியன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெங்காய பக்கோடா பண்றதுக்கு 4 பெரிய வெங்காயம் நல்ல மெலிசா நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நான் வந்து பெரிய சைஸ்ல 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்னதா இருந்தா 5ல இருந்து 6 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி நல்லா மெலிசா நீள நீளமா கட் பண்ணிடுங்க. அப்பதான் நமக்கு பக்கோடா வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அரைச்சது தாங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை 1-2 தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை உள்ள சேர்த்துடலாம். இஞ்சியை வந்து கட் பண்ண வேண்டாங்க, இது மாதிரி 1-2 தட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கூட ஒரு 5 பல் பூண்டும் தட்டி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். பூண்டுல வந்து தோல் நீக்க வேண்டாங்க, தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துடலாம். இப்ப இது கூட ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு வெங்காயம் வந்து நல்லா தண்ணி விடுங்க, அதனால ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்தீங்கன்னா தான் அதுக்குள்ள உப்பு காரெல்லாம் இறங்கி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது மாதிரி கலக்கரும் போது வெங்காயம் தனியா பிரிஞ்சு வந்துருங்க. அப்புறம் நமக்கு வெங்காயமும் நல்லா தண்ணி விடும். அதனால இது மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கடலை மாவு உள்ள சேர்க்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்துடாதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இது மாதிரி கலக்கரும் போது நமக்கு வெங்காயமும் தனித்தனி பீசஸா பிரிஞ்சு வந்துருச்சு, வெங்காயத்துல இருந்து தண்ணியை விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம மாவு பொருள் எல்லாம் உள்ள சேர்த்துடலாம். இப்ப 4 பெரிய வெங்காயத்துக்கு 1 கப் கடலை மாவு சேர்த்துடலாம். இது வந்து 150 கிராம். நீங்க வந்து எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துடலாம். இப்ப சமையல் சோடா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடுங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க. நான் வந்து குறைவா செய்யறதுனால எல்லா மாவும் ஒன்னா சேர்த்து இது மாதிரி கலந்துட்டேங்க. நீங்க வந்து அதிகமா செய்யறதா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸா கலந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்டே கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து முறுமுறுப்பு தன்மை வராதுங்க, போண்டா மாதிரி போயிடும். ஏன்னா வெங்காயம் தண்ணி விடுது இல்லைங்களா, அதனால நமக்கு போண்டா மாதிரி போயிடும். பாருங்க, இது மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். தண்ணி வந்து மொத்தமா ஊத்திடாதீங்க, லைட்டா கையில தெளிச்சு விட்டீங்கனாலே போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தெளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்க்க போறோம். தண்ணி தெளிச்சு விட்டுட்டு லைட்டா இதை கலந்து விட்டுருங்க. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்ப இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரொம்பவே அதிகமா சேர்க்க வேண்டாங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கனாலே நமக்கு போதுமானதா இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. எடுத்து போட்டீங்கன்னா நமக்கு நல்லா உதிர்த்து விடுற மாதிரி இருக்கணுங்க, அந்த பதத்துல ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு வெங்காயம் தாங்க அதிகமா இருக்கணும், கடலை மாவு வந்து குறைவா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு பக்கோடா வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க வந்து எந்த சைஸ்ல வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் கடலை மாவு தேவைப்படும். பாருங்க, இப்ப மாவை நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு எடுத்து போட்டீங்கன்னா உதிர்த்து விடுற மாதிரி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பக்கோடா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பக்கோடாவை உதிர்த்து விட்டுறலாம். ஒரே இடத்துல மொத்தமா சேர்த்திடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸா சேர்த்தி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் பக்கோடா வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வரும். அப்புறம் ஸ்டவ்வும் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. ரொம்பவே எண்ணெய் சூடா இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா கலர் மாறிடும், மாவு வந்து சரி வர வெந்திருக்காதுங்க. மீடியம் ஹீட்ல இருந்துச்சுன்னா தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும், பக்கோடாவும் நமக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். பக்கோடா இப்ப ஒரு சைட் பொரிஞ்சிடுச்சு, அடுத்த சைட் திருப்பி விட்டுறலாம். லைட்டா இதை கலந்து விட்டுட்டே இருங்க, அப்பதான் நமக்கு சுத்தியுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுங்க. நீங்க கலந்து விடாம விட்டுட்டீங்கன்னா ஒரு சைட் பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும், இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வதவதப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா இது மாதிரி கலந்து விட்டீங்கன்னா தான் அது நல்லா முறுமுறுன்னு உள்ளேயும் நல்லா வெந்து வரும்.
பாருங்க இப்ப பக்கோடா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அளவுக்கு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா ஆயிடும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடுங்க. இதே மாதிரி எல்லா பக்கோடாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. நீங்க பக்கோடாவை எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில கொஞ்சமா பச்சை கருவேப்பிலையும் பொரிச்சு இதுக்கு மேல தூவி விட்டுக்கோங்க. அப்பதான் அதோடைய பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ஆனியன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.